வணக்கம் நண்பர்களே, தடைகளை உடைய சரித்திரமடை சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமூச்சுக் கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசின் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், அதாவது தமிழ்நாடு பொதுப்பணித்துறையில வந்து 760 கல்வி பணிகளுக்கான வந்து வேகன்சி விட்டுருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. இதில் வாங்க, இந்த வீடியோவில் அதுக்கு எலிஜிபிலிட்டினா எவ்வளோ சேலரி கிடைக்கும், என்னென்ன போஸ்டிங் இருக்குது, இன்னும் மேல் போக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாமல் பாருங்க, ஒவ்வொரு தகவலும் ஒரு இம்பார்ட்டானது. இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் சொல்லிடுறாங்க. ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஃபுல்லாக வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னா, நீங்கள் வந்து பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும், அதாவது கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், இல்லைன்னா டிப்ளமோ நான் கிராஜுவேட் படிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து 1 இயர் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் மட்டும் தான். அதுவே நீங்கள் வந்து 2020, 21, 22, 23 மற்றும் 24 இயரில் வந்து பாஸ்அவுட் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து மொத்தம் 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறாங்க. வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு கேட்டகரியாக பார்க்கலாங்க. கேட்டகரி 1 ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு. அவங்க வந்து எத்தனை போஸ்ட் இருக்குன்னா, சிவில் இன்ஜினியருக்கு 460 போஸ்ட்டு, ட்ரிபிள்இக்கு வந்து 28 போஸ்ட்டு, ஆர்கிடெக்சருக்கு வந்து 12 போஸ்ட்டு, மொத்தம் 500 போஸ்ட்டு. அவங்களுக்கு சேலரி வந்து 9000 கிடைக்கும். ட்ரைனிங் பீரியட் வந்து 1 வருஷம் தான். அதே கேட்டகரி 2 வந்து சிவில் இன்ஜினியருக்கு 150 போஸ்ட்டும், ட்ரிபிள்இக்கு வந்து 5 போஸ்ட்டும், ஆர்கிடெக்சருக்கு வந்து 5 போஸ்ட் இருக்குது. டோட்டலாக 160 போஸ்ட்டு. அவங்களுக்கு சேலரி எவ்வளோ கிடைக்குன்னா 8000 கிடைக்கும். அதுவே வந்து கேட்டகரி 3ல வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு. அவங்க யார் வருவாங்கன்னா பிஏ அல்லது பிஎஸ்சி அல்லது பிகாம் அல்லது பிபிஏ, பிசிஏ அல்லது பிபிஎம் முடிச்சவங்களும் வருவாங்க. மொத்தம் வந்து அவங்களுக்கு வந்து 100 வேகன்சி இருக்குது. அவங்க சேலரி வந்து 9000 கிடைக்கும். எல்லாத்துக்கும் ட்ரைனிங் பீரியட் 1 வருஷம் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த போஸ்ட் வந்து மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது குறையலாம்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் வந்து அஸ் பர் அப்ரெண்டிஸ் ரூல்ஸ் பிரகாரம் வந்து இந்த ஏஜ் லிமிட் போகணும்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியும் வந்து அஸ் பர் அப்ரெண்டிஸ் ரூல்ஸ் பிரகாரம் ரிசர்வேஷன் கேட்டகரியும் சொல்லிக்கிறாங்க. பிசி எம்பிசி கேட்டகரி வந்து ஓபிசி நான் கிரிமினல் கேட்டகரி வந்து சர்டிஃபிகேட் சொல்லிக்கிறாங்க. உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த செலெக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் வந்து பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் சென்னையில் நடக்கும்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து வேறு எதிலும் முடிச்சிருந்தா இந்த இதுக்கு வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுனா, nat.education.government.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக உள்ள போய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து முக்கியமான ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் மார்க் வந்து பர்சன்டேஜில் வந்து என்டர் பண்ணி கொடுத்துருங்க. உங்கள் மார்க் வந்து ஜிஜிபியில் வந்து அதை வந்து பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை என்டர் பண்ண சொல்லிக்கிறாங்க. அப்படி என்டர் பண்ணலாம் நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள்னு சொல்லிக்கிறாங்க, உங்களை கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்கு வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரலுக்கு முன்னோட எந்த ஸ்கீம் தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.